Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள பாரதி ராஜாவின் உடலுக்கு திரையுலகினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். ராகேந்திரன், யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள்? கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த வத்தலக்குண்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கெங்குவார்பட்டி பகுதியில் வந்து அந்த மறைந்த இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவின் உடல் வந்து இன்று மாலை 3 மணிக்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நேற்று சென்னை நீலாங்கரையில் அவரது இல்லத்தில் உயிரிழந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் நேற்று வந்து திரைத்துறையினர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வந்து நேற்று இரவு 9 மணி வரை வந்து சென்னையில் உள்ள அவர் வீட்டில் வந்து மக்களின் பார்வைக்காக அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக பாரதி ராஜாவின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் அனைவரும் வந்து அந்த இறுதி அஞ்சலி செலுத்திய நிலையில் நேற்று இரவு அங்கிருந்த பாரதி ராஜாவின் உடல் வந்து தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பகுதியில் பாரதி ராஜாவினுடைய அந்த தோட்டத்து இல்லம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து இன்று காலை வந்து கொண்டு வரப்பட்டது. இன்று காலை இங்கே பார்த்தோம் என்றால் இங்கு காலை முதலே வந்து திரைத்துறையின் முக்கியஸ்தர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் வந்து மறைந்த பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வருகை தந்து அவர்கள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அவர் சென்னையிலும் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலையில் இங்கும் வருகை தந்திருக்கிறார்கள். நடிகை ராதிகா, நிரோசா உள்ளிட்டவர் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக நகைச்சுவை நடிகர் வடிவேலு அவர்களும் இங்கு வருகை தந்து பாரதி ராஜாவின் அவருடைய அவர் உடலுக்கு வந்து இறுதி அஞ்சலி என்பதை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது மறைந்த பாரதி ராஜாவின் உடலுக்கு வந்து இந்த கண்ணீர் அஞ்சலி என்பதை செலுத்தியிருக்கிறார். அவரது மனைவி மற்றும் அவரது மகளை சந்தித்து தனது அந்த ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து அவர் வந்து அந்த இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகின்றோம். தேனி அந்த கெங்குவார்பட்டியில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவின் தோட்டத்து இல்லத்தில் தான் இன்று காலை முதல் பொதுமக்களின் அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்கள் பொதுமக்கள் பார்வைக்காக அவரது உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் நூற்றுக்கணக்கானோர் வந்து பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசு துறையை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் வந்து ஏராளமானோர் வருகை தந்து இங்கு வந்து அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை காலை முதலே பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு வந்து அவரது உடலை வந்து அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் இந்த அவரது உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள அவரது அந்த தோட்டத்து இல்ல பகுதிக்கு வருகை தந்து இன்று காலை அவரது உடல் அடக்கம் செய்வதற்காக தோண்டி வைக்கப்பட்டுள்ள அந்த பகுதியில் வந்து அந்த நல்லடக்கம் செய்யும் அந்த பகுதியை வந்து ஆய்வு செய்தார். காவல்துறை சார்பில் பார்த்தோம் என்றால் தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜேந்திர பிடாரி வருகை தந்திருந்தார். அதே போன்று திருச்சி காவல் சரக டிஐஜியாக இருக்கக்கூடிய சசிமோகன், அதே போன்று தேனி காவல் எஸ்பி, திண்டுக்கல் காவல் எஸ்பி உள்ளிட்டோரும் அந்த பகுதிக்கு வருகை தந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த அரசு மரியாதை செய்யும் போது யாரெல்லாம் அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த பல்வேறு அந்த ஆலோசனைகள் என்பதை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேனி மாவட்ட அந்த ஆயுதப்படை காவல்துறையினர் அந்த கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசு மரியாதை வழங்குவதற்காக 24 காவலர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த சோதனை அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த செயல்முறை பயிற்சியின் செய்தி பார்த்தார்கள். 24 வீரர்கள் வந்து 3 முறை அவர்கள் வந்து வானை நோக்கி அந்த துப்பாக்கியால் சுட்டு அந்த அஞ்சலி என்பது செலுத்தப்பட இருக்கிறது. மொத்தம் 72 குண்டுகள் முழங்க மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு வந்து அரசு சார்பில் வந்து இறுதி மரியாதை அரசு மரியாதை என்பது செலுத்தப்பட இருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த உள்ளூர்
பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் பாரதி ராஜாவின் உறவினர்கள், அதே போன்று திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இங்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதற்கான ஏற்பாடுகளை பாரதி ராஜாவின் உறவினர்கள் மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்று பார்த்தோம்னால் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் இங்கே வருகை தருவதன் காரணமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு அந்த பாரதி ராஜாவின் அவரது உடலுக்கு அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அவரது தோட்டத்து இல்லத்தில் அந்த கெங்குவார்பட்டி பகுதியில் அந்த கொடைக்கானல் அடிவாரத்தில் வத்தலகுண்டு அடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அவர் அவரது தோட்டத்து இல்லத்தில் அவ்வப்போது ஓய்வு எடுப்பார் என கூறப்பட்டு வருகிறது. அந்த அவருடைய அந்த தோட்டத்தில் தான் அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அவரது மகன் உயிரிழப்புக்கு பின்னர் அவர் இந்த பகுதிக்கு வருகை தராமல் அவர் சென்னையிலேயே இருந்திருக்கிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் அங்கேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தான் அவரது உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அவரது விருப்பப்படியே இங்கு அடக்கம் செய்வதற்கு அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பார்த்தோம்னா பல்வேறு நடிகர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த ராதிகா, ரேவதி, ராதா உள்ளிட்டோரையும், ரஞ்சிதா உள்ளிட்டோரையும் இவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று 16 வயது நிலை படத்தை முதலில் அவர் இயக்கியிருக்கிறார். பார்த்தோம் என்றால் குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோரை இணைந்து நடிக்க வைத்து அவரது படம் அந்த முதல் படமே வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. பல்வேறு படங்களை இயக்கியிருக்கிறார். பல்வேறு இயக்குநர்களையும் உருவாக்கி இருக்கிறார். குறிப்பாக அவர் முதல் அரசு துறையில் பணியாற்றி இருக்கிறார். ஆனால் அந்த சினிமா துறை மீது கொண்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த அரசு துறை அந்த பணியை அவர் பணியை விலகல் செய்து அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா அவர் சென்னைக்கு திரைத்துறைக்கு செல்வதற்காக சென்று அங்கு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் படிப்படியாக அவர் திரைத்துறைக்குள் உள்ளே சென்று அவர் உதவி இயக்குநராக அப்புறம் இயக்குநராக அவதாரம் எடுத்து பல்வேறு படங்களை இயக்கி அந்த இயக்குநர் இமயமாக இருந்து வந்தார். பல்வேறு படைப்புகளை செய்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு நடிகர்கள், இயக்குநர்கள், நடிகைகள் ஏராளமானவரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக அந்த ராதியா அவரும் நேரில் தன்னுடைய தந்தை போன்று அவரை அவர் இங்க நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருந்தார். தொடர்ந்து பல்வேறு முக்கிய பிரமுகர் அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்கப்பட்டு வருகின்றது. பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.